ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டே ஆஃப்டர்நூன் அன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் பெசன்ட் நகர் பீச் தான் போயிருந்தோம். என்னதான் பீச்சுக்கு அப்படின்னு பிளான் பண்ணாலும் பீச் கிட்ட போய் நிற்கிறது என்னமோ கொஞ்ச நேரம், ஆனால் அங்கே இருக்க ஃபுட் கடையிலேயே நாங்கள் முக்கால்வாசி நேரம் ஓட்டிடுவோம். அன்னைக்கும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். அது சண்டே இல்லை, சாப்பிட்ற டேவாக மாறிடுச்சு எங்களுக்கு. அன்னைக்கு மார்னிங் சர்ச் முடிச்சுட்டு போகிறப்பே ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டோம். அங்கே போய் சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல. அங்கே போன உடனே பைக்லாம் பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பார்த்தோம். இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பீச்சில் இல்லைன்னா அந்த கோவில் திருவிழால அந்த மாதிரி தான் போடுவோம். அதை பார்த்தோன்னே அதை சாப்பிடணும் போல இருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 3:30 to 4 o'clock அந்த மாதிரி கிளம்பணும். அங்கே போக ஒரு 5:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே வேற, செம்ம ரஷ். பைக் பார்க்கிங்லாம் கூட நிறுத்தவே முடியல, செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் போய் நிற்கிறப்ப கரெக்டாக ஒரு வேன் எடுத்தாங்க. அதனால தான் எங்களால் பைக்கும் பார்க் பண்ண முடிஞ்சுது, இல்லைன்னா அதுவும் கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு நடந்து வந்துட்டு இருக்கப்ப லிஸ்ட்டாக போட்டிருந்தா, நான் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன், இந்த கடைக்கெல்லாம் போகணும், இந்த ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 5 to 6 ஷாப் போயிருந்தோம். அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எந்த ஷாப் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் வித் பெனிஃபிட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு. எங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறதே ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதனால் அவங்ககிட்டே கேட்டோம். அவங்ககிட்ட என்னென்ன நல்லா இருக்கும்? எங்க பெஸ்ட் செல்லிங் வந்து கிரீம் அண்ட் ஆனியன் ஸ்வீட் சில்லி மிக்ஸ் க்ரீம் அண்ட் ஆனியன் சொல்லலாமா? க்ரீம் அண்ட் ஆனியன் பிடிக்குமாடா உனக்கு? அப்படின்னு கடைசியில் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு மெக்சிகன் சீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களோட மெனு ஸ்டார்டிங் 79லேருந்தே ஸ்டார்ட் ஆகி 109 வரைக்கும் தான் இருக்குது. அவங்க கிட்ட ஆர்டர் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஆப்போசிட்லேயே வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டும் இயரிங்ஸ் ஷாப்பை பார்த்துட்டோம். அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பல்ஸ், அப்புறம் பிரேஸ்லெட்ஸ், அப்புறம் செயின், ஏர் பேண்ட்ஸ், இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் பேர்ல் பிரேஸ்லெட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 350 சொன்னாங்க. ஆனால் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு, ப்ரைஸும் ஒர்த்து தான். பட் எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் அப்போ இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு குட்டி குட்டி கம்பல்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு இருக்க டைமில் இந்த 2 கியூட்டிஸும் பேசிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அப்படியே அந்த குட்டி கான்வர்சேஷனை வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்துடுச்சு. டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். உங்களுக்கு நேச்சர்ஸோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அப்போ நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ட்ரை பண்ணலாம். இந்த ஷாப்புக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் எதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எந்த ஷாப் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாய்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபென்டாசியா டால்ஸிக்கு தான் போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ் அண்ட் ஸ்டிக் வேஃபிள்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட மெனுஸும் 69லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் அங்கே ஸ்டிக் வேஃபிள்ஸில் 2 ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் கிட்கேட் ட்ரை பண்ணியிருந்தோம். பிளாக் அண்ட் ஒயிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 69 அண்ட் கிட்கேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 79. இது ரெண்டுமே நாங்கள் வாங்கினது தான் தெரியும், ஆனால் அது எப்படி காலி ஆயிடுச்சுன்னு தெரியல. ரெண்டுத்தோட டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட். இவங்க கிட்டயும் ஸ்டார்டிங் மெனு 79லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்னென்னலாம் ஹாட் சாக்லேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக், சால்டட் கேரமல், நியூட்டெல்லா, ஃபெரரோ, மைலோ, லோட்டஸ், அப்புறம் ஸ்னோ ஒயிட் ஹாட் சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் இதுலேயும் 2 ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருந்தோம், ஃபெரரோ ஹாட் சாக்லேட்டும் அப்புறம் கோல்டன் ஹாட் சாக்லேட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த ஷாப் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஐயான் பாப்ஸ். இது கோல்டன் ஹாட் சாக்லேட் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து ஐஸ்கிரீம் ஷாப். இங்கே நாங்கள் என்ன ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் சாக்லேட் ப்ரௌனி. இங்கே வந்து என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகல நான். அவளுக்கு இந்த சாக்லேட் டெசர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் போய் காமிச்சோன்னே அவள் செம்ம டென்ஷன் ஆகிட்டா. சரி கடுப்பாகாத, நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருக்க டைமில் ஒரு இடத்துல மட்டும் செம கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தப்போ தான் டாகிஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் எந்த ஷாப் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பெப்பினோ ஃபுட் ட்ரக் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் கொடுத்துட்டு பில் நம்பர் வந்து சொல்லிடுவாங்க. அந்த பில் நம்பர் கூப்பிட்றப்ப நம்ம போய் வாங்கிக்கலாம். இங்கேயும் நாங்கள் ஒரு 2 டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் சிலாண்ட்ரோ பாஸ்தா ஒன்று, அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 170. அதுக்கப்புறம் சிக்கன் குசிடெல்லா ஒன்று, அதோட ரேட் வந்து 180. இந்த வெஜ் சிலாண்ட்ரோ பாஸ்தா வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆயிடுச்சு. அதில் அந்த மின்ட் ஃப்ளேவர் அப்புறம் நிறைய சீஸ், கார்ன் போட்டதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஃபேவரட்டான ஸ்பாட் வேற என்ன, பானிபூரி தான். பீச்சுக்கு போயிட்டு இன்னும் பானிபூரி சாப்பிடாமையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த ஸ்டால் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பானி பாப்ஸ். அங்கே என்னென்ன ஸ்டஃபிங்லாம் வச்சு பானிபூரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, கார்ன், அப்புறம் சேவ் பூரி, மயோ, தஹி பூரி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் நார்மலாக பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சு தான் பானிபூரி சாப்பிடுவோம். அது வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ வேற என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்குறப்ப சரி சேவ் பூரி அதுவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் அதோட டேஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதுல
அதில் என்னோட ஃபேவரட் அந்த சேவ் பூரி ஆயிடுச்சு. அந்த ரசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சேவ் வந்து எக்ஸ்ட்ரா சால்ட்டட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதில் எங்களுக்கு என்ன இன்னொன்று பிடிச்சிருந்துச்சுன்னா, அங்கே சாப்பிட்டு முடிச்சவங்க கிட்டலாம் அந்த அண்ணா வந்து ஃபீட்பேக் கேட்டாங்க, எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன். இது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். வீட்லேயா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் வந்தாலும் அவங்களுக்கு வேற லெவல் ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த டிஷ் எந்தெந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.